பொருள் காரகத்துவம் ஒன்று, உயிர்கா ரெண்டு இருக்கு ஜோசியத்தில். எல்லாருடைய மைண்டிலையும் 100% பொருள் காரகமே பிடிச்சிக்கிச்சு. உயிர்காரகத்தை பற்றியான சிந்தனையே யாருக்குமே இல்லை. நீங்கள் ஜோசியத்தில் பார்த்தா யோகம் வேலை செய்யுதான்னு கேட்குறாங்க. பொருளாதாரத்தை பற்றியான சிந்தனையே தான் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 3வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது நீச்சசாரம் ஏறிவிட்டால், இப்போ இங்கே அஸ்வினின்னு வச்சுங்க, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகாசீரிஷம், திருவாதிரை 6வது நட்சத்திரம் தானே இந்த பையனுடைய நட்சத்திரத்துக்கு. சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா? சேர்க்கலாம். 6வது நட்சத்திரம் சேர்க்கலான்னு தான் இருக்கு. 6வது நட்சத்திர அதிபதியான ராகு நீச்சம் பெற்று சூரியன் சாரம் ஏறினான். இப்போ நீங்க இந்த பையனுக்கோ இந்த பொண்ணுக்கோ திருவாதிரை நட்சத்திரமோ அல்லது சுவாதி நட்சத்திரமோ அல்லது சதய நட்சத்திரமோ இதெல்லாம் ராகு தான் வேலை செய்வார். 3க்கும் ராகு தான் வேலை செய்வார். தெரியாதனமா 6வது நட்சத்திரம் சாதகத்தாரைன்னு சேர்த்துப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு வேலை. டைவர்ஸ் நிச்சயம்.